டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க குரூப் 4 தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வை குரூப் 4 படிக்கிறவங்க மட்டுமே எழுதுறது கிடையாது. குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் அந்த தேர்வை எழுதுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அதோடைய காம்படிஷன் ஹையர் ஆகும். இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேனே, குரூப் 2, குரூப் 1 பதவிகளுக்கு எழுத்து தேர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த எழுத்து தேர்வுக்கு நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்ப யூபிஎஸ்சி கேண்டிடேட் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே டிகிரி லெவலுக்கு படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய மெயின்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 100 பக்கங்கள் கொண்ட சிலபஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய குரூப் 1, குரூப் 2 சிலபஸ் அப்படிங்கிறது 10 பக்கங்கள் கொண்ட புத்தகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப குரூப் 1, குரூப் 2 ஆகிய பதவிகளுக்கு யூபிஎஸ்சி கேண்டிடேட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் உண்மை. அடுத்து என்ன சார் அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் படிக்கிற இடத்துல இருந்தே கேள்விகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி கேள்விகள் போகுது அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியல. ரைட். இப்ப குரூப் 2 ஒரு பதவிக்கு இருக்கு. அந்த குரூப் 2 பதவிக்கு ஆல்ரெடி குரூப் 1 எழுதினவர் அந்த பரீட்சையை அட்டன் பண்ணா அவரால எளிமையாக ஸ்கோர் பண்ண முடியும். அதற்கு என்ன சார் ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, அவரு அந்த சப்ஜெக்ட்ல ஆழ்ந்த அறிவை பெற்றிருக்கிறாரு. இதை தாண்டியும் நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வாட்டியும் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸை பார்த்துக்கிட்டே வரணும். இதெல்லாம் செய்தோம் அப்படின்னா காம்படிஷனை குறைக்க முடியும். ஒவ்வொரு பதவியும் சொல்லி நம்மளால ஜெயிக்க முடியும்.